الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இப்பூ உலகில் உதயமாகுவதற்கு அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட ரபீஉல் அவ்வல் என்கிற வசந்த காலத்தின் நடுப்பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்பும் மகத்துவமும் அவர்களுக்கும் நமக்குமான அந்த பிணைப்பை இணைப்பை இன்னமும் வலுவாக ஆக்குவதற்கும் மீலாது விழாக்களின் வழியாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்று தொடர்பயான்கள் வழியாய் பல கோணங்களில் இந்த உம்மத்திற்கு இந்த மாதத்தில் அதிகமாக நினைவூட்டப்படுவது என்பது காலம் காலமாக நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை. இதனை ஷிர்கு பிதாத்து என்ற பெயர்களை சூட்டுவது என்பது அறியாமையிலும் மாபெரும் அறியாமை என்பதை தவிர வேறு வார்த்தை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் என்பது ஒவ்வொரு முஃமினுக்கும் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் ஒரு சராசரியான அன்பை போல ரசூல் மீது அன்பு வைப்பதல்ல, அது ஈமான், அதல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு என்பது நம்முடைய தாய் தந்தை மீதோ பிள்ளைகள் மீதோ உடன்பிறப்புகள் மீதோ வைக்கிற அது போன்ற அன்பாக வைப்பது என்பது அது நம்முடைய ஈமானின் நிறைவுக்கான அடையாளம் அல்ல. தெளிவாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அது. உலகம் என்பது பிரியத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வார்த்தை மிகையில்லை. ஒட்டுமொத்த உலகமும் பிரியம் என்ற ஒரு விஷயம், மஹப்பத் என்று சொல்கிறோமே, பிரியம், ஈர்ப்பு, அந்த பிரியத்தை மட்டும் அல்லாஹ் இந்த உலகத்திலே இருந்து எடுத்து விட்டான் என்று ஒரு கற்பனையாக யோசித்து பாருங்கள். பிரியம்னு ஒண்ணு இல்லை இந்த உலகத்துல என்று கற்பனையாக யோசித்து பாருங்கள். உலகத்தில் யாரும் யாருக்காகவும் அர்ப்பணிக்க தயாராக மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் உலகமே ஸ்தம்பித்து போய்விடும். உலகத்தில் எதுவும் நிகழாது, நடைபெறாது.
பிரியம் என்ற ஒரு அடிப்படையான அம்சத்தை இதயத்தில் வைத்துத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தையே அல்லாஹ் சிறப்பாக குதூகலமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார், கலகலப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு புரிவதற்காக சொல்வதாக இருந்தால், ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான தொடர்பை நீங்கள் ஒரு உதாரணப்படுத்தி பாருங்கள். உலகத்தில் அது தாயோ மனிதர்கள் யாராக இருந்தாலும் தனக்கு ஒருவர் சிரமம் தருகிறார் என்றால், சிரமம் எவ்வளவு அதிகமோ அந்த அளவுக்கு சிரமத்தை தருபவர் மீது கோபப்பட வேண்டும். ஒருத்தர் எனக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்றார், சின்ன டிஸ்டர்ப்னு அந்த அளவுக்கு கோபம், உச்சகட்டமாக சித்திரவதை செய்கிறார், துன்புறுத்துகிறார். துன்பம் தருபவர் மீது இயல்பாகவே கோபம் வர வேண்டும். இது யதார்த்தம். அது வியாபாரத்திலேயோ பக்கத்து வீட்டு அடிப்படையிலேயோ ஏதோ ஒரு வகையில நமக்கு அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறார், கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கிறார். கஷ்டம் கொடுப்பவர் மீது கோபம் வர வேண்டும். இந்த அடிப்படையில் நீங்கள் பிரசவத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு தாயை யோசித்து பாருங்கள். ஒரு தாய் பிள்ளையை சுமக்கிறார். அது என்ன லேசான விஷயமா? ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி சின்ன சாதாரண வழி விஷயமா? அது ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அந்த தாய் சுமப்பதை பற்றி குர்ஆனில தன்னுடைய பலவீனத்தின் மீது பலவீனமாய் அந்த பெண் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாள் என்று அந்த தாயின் மீது கருணையோடு அல்லாஹ் பாசத்தோடு பேசுகிறார். ஒவ்வொரு தாயும் இந்த உலகத்தில் எத்தனை யாரெல்லாம் தாய்மை என்ற அடிப்படையில் குழந்தையை பெற்றெடுக்கிறார்களோ, நான் ஈஸியா பெற்றெடுத்துட்டேன்னு உலகத்துல எந்த தாயும் சொல்ல முடியாது. அது ஆபரேஷனா இருக்கலாம், சுகப்பிரசவம், அது வேறு விஷயம். மொத்தத்தில் அது உயிர் போய் உயிர் பிழைக்கிற விஷயம். இதை யாராவது மறுக்கிற வாய்ப்பு இருக்கிறதா? இல்லவே இல்லை. ஒவ்வொரு தாயும், நம்மை பெற்றெடுத்த தாயும், நம்முடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கிற பெண்களும் உலகத்தில் அவ்வளவு ஈஸியாக யாரும் பெற்றெடுக்க முடியாது. அப்படி ஒரு அமைப்பு அல்லாஹ் ஏற்படுத்துற. ரொம்ப ஈஸியா போச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. வலியின் உச்சம் என்பது அந்த குழந்தையின் சுமந்து கொண்டிருக்கிற தாய்க்கு தான் புரியும். ஆண்களாகி நமக்கு அந்த வலியை புரிய முடியாது. சப்தத்தை வேண்டுமானால் காதில் கேட்கலாம், அவ்வளவுதான். அழுகையை பார்க்கலாம், கண்ணீரை பார்த்து அச்சோ என் பிள்ளை கஷ்டப்படுது, இதைத்தான் ஒரு தகப்பன் சொல்ல முடியும், அவ்வளவுதான். இதை கடந்து என்ன யோசிக்க கூட முடியாது. அவ்வளவு கடுமையான ஒரு வழியில் தான் ஒவ்வொரு தாயும் தன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அது பிறப்பினுடைய, அது கற்பம் தரித்த காலத்தில் இருந்து வாந்தி எடுப்பதில் இருந்து ஒவ்வொன்றாக யோசித்து பாருங்கள். எந்த தாயாவது சிரமம் இல்லாமல் பெற்றெடுத்தார் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? கிடையாது. அது வளர்ந்து ஒவ்வொரு உதையும் வயிற்றில் உதைக்கிற போது அந்த தாய் படுகிற கஷ்டம் இருக்கிறது, அது உயிர் போய் உயிர் பிழைக்கிற விஷயம். இப்போது யோசனை செய்து பாருங்கள். இப்படி கஷ்டப்பட்டு அந்த தாய் பெற்றெடுக்கிற போது இவ்வளவு கஷ்டம் கொடுத்து ஏன் அந்த குழந்தையின் மீது கோபம் தானே வர வேண்டும்? யதார்த்தத்தில் ஒருவர் தனக்கு சிரமம் தருகிறார், கஷ்டத்தை தருகிறார் என்றால் கஷ்டத்தை தருபவர் மீது எவ்வளவு அதிகம் சிரமம் தருகிறாரோ அவர் மீது அதிகம் கோபம் வர வேண்டும். அப்ப இந்த குழந்தை இவ்வளவு கஷ்டத்தை தந்ததென்றால் கஷ்டத்தை தந்த குழந்தையின் மீது கோபம் வர வேண்டும். கஷ்டத்திற்கு காரணமாக இருந்த கணவன் மீது கோபம் வர வேண்டும். எங்க அவர் கையில கிடைக்கட்டும் அப்படின்னு யோசனை வரணும். ஒரு புரிதலுக்காக சொல்றேன். ஆனால் அப்படியே அல்லாஹ் மாற்றி விடுகிறார். அல்லாஹ்வினுடைய ஒரு படைப்பின் ரகசியத்தை யோசித்து பாருங்கள். பெற்ற குழந்தை அவ்வளவு சிரமத்தோடு பெற்றெடுக்கிறார். என்னுடைய ஆசிரியர், ஆன்மீக ஆசான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வாங்க. உலகத்தில் ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைக்கு கஷ்டம் வரக்கூடாது என்றுதான் சொல்லுவார். ஆனால் பிரசவத்தின் போது வலியில் துடிக்கிற போது அச்சோ வலி கம்மியா இருக்கணுமே, வலி வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் வேகமா வலி வராதான்னு சொல்லுவாங்க. அப்போ வலியை இன்னும் வேகமாக வலி வந்தால் குழந்தை பிறந்து விட்டால் ஒரு சந்தோஷம். அதற்காக பெரிய வழியை கூட, அது மரணத்திற்கு ஒப்பான அந்த வழியை கூட ஒரு தாய் மனதார ஏற்றுக்கொள்கிறார் அல்லவா? இப்போது ஒரு விஷயத்தை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். என்னவென்றால், இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த குழந்தையின் மீது அந்த தாய்க்கு கோபம் வருவதற்கு பதிலாய் பிரியம் தான் கூடுகிறது.
பிறந்தவுடன் எப்போது அந்த குழந்தையின் கண்ணால் காண்பேன் என்று துடிக்கிறாள். இந்த குழந்தைக்கு காரணமான கணவனை எப்போது பார்ப்பேன் என்றுதான் நினைக்கிறாள். நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், உலகத்தில் கஷ்டத்திலும் கடுமையான கஷ்டம் என்பது பிரசவம். அந்த கஷ்டத்திற்கு காரணமான குழந்தையின் மீதோ கணவன் மீதோ கோபம் வருவதற்கு பதிலாக ஏன் பிரியம் ஏற்படுகிறது என்றால், இது தானா ஏற்படுத்திக்கிட்டதல்ல, இந்த பிரியத்தை அல்லாஹ்வே ஏற்படுத்துகிறார். உலகத்தில் எந்த தாயெல்லாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் வரைக்கும் எத்தனை தாய் இந்த உலகத்தில் குழந்தை பெற்றெடுக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இந்த வழி பொருத்தமாக, எல்லாத்துக்கும் அந்த வழி இருக்கு. ஆனால் அல்லாஹ் அந்த பெற்றெடுக்கிற அந்த தாயின் மீது இயல்பாகவே பிரியத்தை ஏற்படுத்தி விடுகிறார். அவ்வளவு கஷ்டத்தையும் மனதார ஏற்றுக்கொள்கிறார் ஒரு தாய். பிறந்ததோடு முடிந்ததா என்றால் கிடையாது. அதுக்கு பிறகு இன்னும் கஷ்டம் கூடுகிறது. எத்தனை இரவுகள் நம்முடைய தாயினுடைய தூக்கத்தை நாம் கலைத்திருப்போம் யோசித்து பாருங்கள். எவ்வளவு இரவுகள், ஒரு இரவில் 10 முறை அழுதாலும் தன் தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் ஆகுதே, காலில் எந்திரிச்சு வேலை செய்யணுமே ஒரு தாயும் கஷ்டப்பட்டு நினைக்கிறதே இல்லை. திரும்ப 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 நம் தாய் பட்ட கஷ்டம் நமக்கு தெரியாது. நாம் ஒரு பிள்ளையை பெற்று அதை வளர்க்கிற போது நம்முடைய மனைவி அதற்காக படுகிற சிரமத்தை பார்க்கிற போது நம்முடைய அறிவு சொல்கிறது, நம்முடைய தாயும் இப்படித்தானே கஷ்டப்பட்டிருப்பாள் என்பதை சற்று லேசாக உணர்கிறோம். இது யதார்த்தம். இப்போது ஒவ்வொரு இரவிலேயும் எத்தனை முறை அது சிரமத்தை தந்தாலும் அந்த தாய் மனதார ஏன் ஏற்கிறார் என்றால், பிள்ளையின் விஷயத்தில் தாயின் இதயத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற அன்பை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த அன்பு தான் எத்தனை இரவுகளையும் சிரமத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. அந்த பிரியம் தான் எவ்வளவு கஷ்டத்தையும் மனதார தாங்க வைக்கிறது. அந்த பிரியம் தான் என் உயிர் போனாலும் என் பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்ற துடிப்பை அந்த தாயின் இதயத்தில் ஏற்படுத்துகிறது. இதை மறுக்க முடியுமா? கட்டாயம் மறுக்க வாய்ப்பில்லை. நான் சொல்ல வருகிற செய்தி, இது பிள்ளைக்கும் தாய்க்கும் மத்தியில் அல்ல, உலகம் அனைத்துமே இப்படி பிரியத்தை கட்டமைத்து தான் அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தகப்பனும் பிள்ளைக்காக இரவு பகலாக உழைப்பதும் சிரமப்படுவதும் வியர்வை சிந்துவதும் காயப்படுவதும், பல நேரங்களில் நமது பகுதிகளில் இல்லாத பல பகுதிகளில் வெளிநாடுகளில் போய் அவன் கடுமையாக கஷ்டப்படுவதும் கூட எந்த தகப்பனிடமும் ஏப்பா இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கேட்டா என் பிள்ளைங்களுக்காக தான் சொல்லுவார். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என்றுதான் அவர் யதார்த்தத்தில் அவர் சொல்ல முடியும், சொல்லுவார். யோசித்து பாருங்கள், உலகத்தில் தாய் தன் பிள்ளைக்கு அர்ப்பணிப்பது ஒரு புறம். அதற்கு அடிப்படையான காரணம் அல்லாஹ் தாயின் இதயத்தில் ஏற்படுத்தியிருக்கிற பிரியம். கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. எந்த தாயின் இதயத்தில் அல்லாஹ் பிரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறானோ அதே தாயின் இதயத்திலிருந்து அல்லாஹ் பிரியத்தை மட்டும் எடுத்து விட்டான் என்று ஒரு கற்பனையாக யோசித்து பாருங்கள். ஊடகங்களில் அவ்வப்போது நீங்கள் படித்திருப்பீர்கள், தன்னை குழந்தையை கொண்டு போய் குப்பை தொட்டில போடுற தாய், நெல்மணியை கொடுத்து சாகடிக்கிற தாய் என்றெல்லாம் படிக்கிறோம். அது எப்படி சாத்தியமானது? அவளும் சிரமப்பட்டு தானே பெற்றெடுத்தால். எந்த அளவுக்கு ஏன் இப்படி துணிச்சல் வந்தது? ஒரே ஒரு காரணம் சொல்வதாக இருந்தால், பிள்ளையின் விஷயத்தில் அந்த தாயின் இதயத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்த மஹப்பத் என்கிற அன்பை இப்போது எடுத்து விட்டார். அன்பை எடுத்து விட்டால் எந்த தாய் கஷ்டமாக பெற்றெடுத்தாலோ அதே தாய் அந்த குழந்தையை கொலை செய்வதற்கும் கொல்லுவதற்கும் குப்பை தொட்டியில் போடுவதற்கும் தயாராகி விடுகிறார். அப்ப தாயின் பிள்ளைக்கும் மத்தியான பிரியத்தை அல்லாஹ் தான் ஏற்படுத்தி இருக்கிறார். இது தானாக வருகிற ஊற்றெடுக்கிற விஷயம் அல்ல. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அந்த மஹப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். அதுபோல் தந்தை தன் பிள்ளையின் மீது காட்டுகிற பாசம். ஒரு மனிதர், அவர் அன்றாடம் காய்ச்சி 15,000 20,000 சம்பளம் வாங்கிறது, அதுல வச்சு வீட்டு செலவுகளுக்கு போக பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். ஒரு மகனுக்காக அவர் நல்லா படிக்கணும்னு நினைச்சா லட்சக்கணக்கில் செலவாகிறது. செலவுக்கு அவருக்கு கையில பணம் இல்லை. கடன் பட்டாவது இருப்பதை ஏதாவது விற்றாவது படிக்க வைக்கணும்னு நினைக்கிறார். நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், உங்க பிள்ளைக்காக ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? உங்க சம்பாத்தியம் 15,000, இதுல வீட்டு செலவுலாம் போக மிச்சப்படுத்துறதே கஷ்டம். இதுல இத்தனை லட்சம் கொடுத்து உங்களை கடன் பட்டு நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணுமா என்ற போது அந்த தகப்பன் சொன்ன வார்த்தை, நான் படுற கஷ்டம் எல்லாம் என் பிள்ளைங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றார். இது உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பனுடைய வாக்கு மூலம் அல்ல. எல்லா தகப்பனையும் கூப்பிட்டு கேட்டால், என் பிள்ளைங்களுக்கு தான் நான் கஷ்டப்படுறேன், அது அவர்கள் இப்போது நான் சிரமப்படுவதெல்லாம் பின்னால் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தகப்பன் எல்லோரும் சொல்கிற ஒரு வார்த்தை.
தகப்பன் தன்னுடைய இரவு பகலாக சிரமங்களை கடன்பட்டாவது கஷ்டப்பட்டாவது பிள்ளைகளை நாம் ஒரு நல்ல நிலையில் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த சிரமங்கள் இருக்கிறது. எதனால்? தகப்பனுக்கு பிள்ளையின் விஷயத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற அன்பு என்பதை தவிர வேறு வார்த்தை சொல்ல வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. இது மட்டுமல்ல, உலகத்திலே நம்மோடு உடன் பிறந்த சகோதரன் சகோதரி அண்ணன் தம்பிகள் அக்காள் தங்கைகள் மீதும் நமக்கு பிரியம் இருக்கிறது. சில நேரங்களில் பலருடைய குடும்பங்களில் நிகழலாம். நமக்கு வயது கூடி போகும், தந்தையினுடைய பராமரிப்புக்கான சூழல் இல்லாத போது என் தாயின் வயிற்றில் பிறந்த இவர்களையெல்லாம் கரை சேர்த்திய பிறகுதான் நான் என்னுடைய திருமணத்தை பற்றி யோசிப்பேன் என்று யோசிக்கிற சகோதரர்கள் இருக்கிறார்கள். நான் என் பிசினஸ் என் லைஃப் நான் அமைச்சிட்டு போவேன், அவங்க எப்படியோ போகட்டும் என்று அவ்வளவு சீக்கிரம் நம்முடைய உள்மனது சொல்லாது. என் தாயின் வயிற்றில் பிறந்து விட்டார், அவரை எப்படியாவது நான் அந்த சிரமங்களில் பங்கெடுத்து கரை சேர்க்க வேண்டும். ஒரு சகோதரனுக்கு அந்த உணர்ச்சி எங்கிருந்து வருகிறது? அல்லாஹ் அந்த சகோதரன் சகோதரிகள் மீது வைத்திருக்கிற மஹப்பத்தை அல்லாஹ் அந்த சகோதரன் இதயத்தில் போடுவதால் ஏற்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றாக யோசித்து பாருங்கள். உலகத்தில் ஒரு மனிதர் ஒரு வீட்டில் வசிக்கிறார் என்றால் வசிக்கிற வசிப்பிடத்தின் மீது கூட பிரியம் ஏற்படுகிறது. அதே குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்றான், மசாக்கின தர்லவுனஹா, நீங்கள் எதை திருப்திப்பட்டு வசிக்கிறீர்களோ அந்த வசிப்பிடத்தின் மீது கூட பிரியம் இருப்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். ஒரு வீட்டில் ஒரு 10 வருஷம் வாழ்ந்துட்டோம், 10 வருஷம் திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு உதாரணத்திற்கு யோசித்து பாருங்கள். இத்தனை வருஷம் இந்த தெருவில் இந்த ஏரியாவில் இந்த வீட்டில் இருந்து திடீர்னு காலி பண்றதா, திடீர்னு போறதா, ஏதோ ஒரு காரணங்கள், அது வேலை வாய்ப்பு வேற எங்கேயாவது இருக்கலாம், இதுக்கு வேற பக்கம் மாறி போயிருக்கலாம். அதை காலி பண்றதுக்கு, அதை இடத்தை விட்டு நகர்வதற்கு இடப்பெயர்ச்சி நம்முடைய மனதில் ஒரு வழியை தருகிறது அல்லவா? அது என்ன உணர்த்துகிறது என்றால், வசிக்கிற வசிப்பிடத்தின் மீது கூட உலகத்தில் ஒரு மனிதருக்கு பிரியம் இருக்கிறது என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. அதுபோல உலகத்தில் ஒவ்வொருவரும் தான் சேர்த்து வைத்திருக்கிற காசு பணத்தின் மீதும் பிரியம் இருக்கிறது. யாராலும் நான் காசு மேல பிரிய வைக்கலன்னு சொல்றவன் ஒன்னா நம்பர் பொய் சொல்வதாக யதார்த்தத்தில் சொல்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. சில நல்லடியார்களுடைய மோகம் இல்லாமல் துறவரத்தினுடைய உச்சத்தில் போயிருக்கலாம், வேறு விஷயம். குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, வாம்வாலு நிக்தரப்துஹா, நீங்கள் சேமித்து வைத்திருக்கிற காசு பணத்தின் மீது கூட பிரியம் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அது ஒரு பெண்ணுக்கு அவளுக்கு வைத்திருக்கிற, அவள் போட்டிருக்கிற, அவள் அணிந்திருக்கிற நகையின் மீது பிரியம் இருக்கிறது. அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன்னு யார் எந்த பெண்ணும் துணிய மாட்டாள். ஒரு ஏழை அவர் சேர்த்து வைத்திருப்பது 1000 ரூபாய் என்றாலும் அந்த 1000 ரூபாய் அவருக்கு உயிருக்கு நெருக்கமாக கருதுவார். லட்சங்களில் சேமித்தவர் அந்த அளவுக்கு அதை பிரியப்படுவார். உலகத்தில் சேமித்து வைத்த காசு பணங்கள் மீது கூட பிரியம் இருக்கிறது. இதையெல்லாம் சொல்லுவதன் மூலம் நான் நினைவுபடுத்துகிற செய்தி, உலகம் அனைத்துமே பிரியத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தாயும் பிள்ளையும், தகப்பனும் பிள்ளையும் எதன் அடிப்படையில் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால், அல்லாஹ் அந்த தாயின் இதயத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்படுத்தியிருக்கிற பிரியம் காரணம். பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை கண்ணும் கருத்துமாக வயோதிகத்தில் கவனிக்க வேண்டும் என்று ஏன் நினைக்கிறார்கள் என்றால், அந்த பிள்ளைகளின் இதயத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற மஹப்பத் என்கிற அன்புதான். இப்படி எல்லாம் அன்பு வைக்க கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லவே இல்லை. அன்புதான் உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய சிஸ்டம் அப்படி. அப்போ பெற்றோர்கள் மீது பிரியம் வைக்கலாமா? கட்டாயம் வைக்க வேண்டும். நம்முடைய மனைவி மக்கள் மீது பிரியம் வைக்கலாமா? கட்டாயம் வைக்க வேண்டும். சேர்த்து வைத்திருக்கிற காசு பணத்தின் மீது பிரியம் வைக்கலாமா? கட்டாயம் வைக்க வேண்டும். வசிக்கிற வசிப்பிடத்தின் மீது பிரியம் வைக்கலாமா? வைக்க வேண்டும். வைக்கத்தான் இயல்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். உடன்பிறப்புகள் மீது பிரியம் வைக்கலாமா? வைக்க வேண்டும். அது அல்லாஹ் வைத்திருக்கிற நியதி. இதெல்லாம் சரிதான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு என்னவென்றால், நீங்கள் இந்த இவைகளின் மீது வைத்திருக்கிற பிரியம் லிமிட்டான பிரியமாக இருக்க வேண்டும். லிமிட்டான பிரியம், ஒரு லிமிட்டான அளவோடு கூடிய பிரியமாக இருக்க வேண்டும். அளவு கடந்த அன்லிமிட் ஒரு பிரியம் ஒன்று இருக்கிறது. அது அல்லாஹ் மீதும் ரசூல் மீது மட்டும்தான் வைக்க வேண்டும் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. قل إن كان آباؤكم وأبناؤكم وأزواجكم وإخوانكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها என்று குர்ஆன்ல 8 விஷயத்தை அல்லாஹ் வரிசையாக பேசுகிறார். பெற்றோர்கள், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், மனைவிமார்கள்,
அதே போல நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற சம்பாத்தியத்தினுடைய வியாபார துறைகள், தொழில் துறைகள், சேர்த்து வைத்திருக்கிற காசு பணம், வசிக்கிற வசிப்பிடங்கள், இதையெல்லாம் ஒவ்வொன்னா சொல்லி இது மேல வச்சிருக்கிற பிரியத்தை விடவும் அளவு கடந்த பிரியம் யார் மீது இருக்க வேண்டும் என்றால் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வை விட அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட, அவர்களுக்காக அர்ப்பணிக்கிற ஜிஹாதை விட உங்களுக்கு அளவு கடந்த பிரியம் ஒரு கால் வருமானால் அல்லாஹ் ரோஷப்படுகிறார். அல்லாஹ்வுடைய வேதனைக்கான உத்தரவு வருவதை எதிர்பார்த்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஏன் இவர்கள் மீது பிரியத்தை அளவோடு வைக்க சொல்கிறான் என்றால், இவர்கள் மீது வைக்கிற அளவு கடந்த பிரியம் சில நேரங்களில் நம்மை தடம் புரள வைத்துவிடும். மனைவி மீதோ பெற்றோர்கள் மீதோ பிள்ளைகள் மீதோ வைக்கிற பிரியம் என்பது சில நேரங்கள் நம்மை தடம் புரள வைத்துவிடும். ஷரியத்தினுடைய எல்லையில இருந்து சில நேரங்கள் மீற வைத்துவிடும். எனவே அளவோடு பிரியம் இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இவங்க இந்த சொன்ன எத்தனை நபர்கள் இருக்காங்களோ இவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் கூட இருக்க போறது இல்லை. எந்த தகப்பனாவது நம்முடைய வஃபாத் வரை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இருந்தாலும் கூட ஒன்று, ஒரு குறிப்பிட்ட எல்லையில் நாம் அவர்களை பிரிவோம் அல்லது நம்மை அவர்கள் பிரிவார்கள். இது யதார்த்தம். எவ்வளவு 60-70 வருடங்கள் உடனுக்குடன் நெருக்கமாக வாழ்ந்தாலும் ஒரு கட்டத்தில் மரணம் நம்மை அவர்களை விட்டும் பிரித்துவிடும். ஒரு கட்டம் கட்டாயம் வந்துதான் தீரும், பிரிந்து விடுவோம். அச்சோ, நேற்று வரைக்கும் என் கூடவே வளர்ந்தையே, என் கூடவே இருந்தையே, நீ இப்போ கபிரிஸ்தானுக்கு போயிட்டியே, உன் கூட நான் ஒரு நாள் இருக்கிறேன், யாரும் சொல்லவே முடியாது. ஒரு கட்டத்தில் எல்லோரும் பிரிந்து விடுவார்கள். எனவே பெற்றோர், பிள்ளை, மனைவி, மக்கள், உடன்பிறப்புகள் எல்லார் மீதும் வைக்கிற பிரியம் என்பது அளவோடு ஏன் இருக்க வேண்டும் என்றால், எல்லோரும் பிரிந்து செல்லக்கூடியவர்கள். எவ்வளவுதான் ஒரு மனிதர் ப்ராப்பர்ட்டியை, காசு பணத்தை, நகை நட்டை சேமிக்க முடியும். ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு நெருக்கடி வந்தால் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்துவிடும், நம்மை விட்டு காலியா போயிடும். அல்லது நாம் பிரிந்து விட்டு வஃபாத் ஆகிவிட்டால் அது யாருக்கோ ஒருவருக்கு சொந்தமாகிவிடும். எனவே உலகத்தில் இருக்கிற எல்லாம் பிரியக்கூடியவைதான். என்ன ஆன்மீக ஆசான் சொல்வார்கள், ஏ துனியா ஜூட்டே நாத்தே ஹே, கோன் கிஸ்கி கபருக்கு ஆத்தே ஹே. இந்த உலகத்தினுடைய தொடர்புகள் அனைத்தும் அதுவெல்லாம் பொய்யான தொடர்புகள். ஒரு கட்டத்தில் யாருடைய கபருக்கு தான் வர முடியும்? யோசித்து பாருங்கள். ஒரு கட்டத்தில் எல்லாம் பிரிந்து விடுவார்கள். எவ்வளவு உயிருக்குயிராக நீங்கள் நேசித்த மனைவி, பிள்ளைகள் யாராக இருந்தாலும் பிரிந்து விடுவார்கள். கடைசி வரை உடன் இருக்க போபவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் மட்டும்தான். மறுக்க முடியுமா? குர்ஆன் சொல்கிற செய்தி. கபருக்கு சென்றதற்கு பிறகு முன்கர் நக்கீர் கேட்கிற கேள்வி மன்றப்புக்கு என்கிற போது பதில் சொல்ல வைப்பவனும் அல்லாஹ்தான். இன்னும் சொல்ல போனால் கபரில் முதல் 2 கேள்வி மன்றப்புக்க மா தீனுக்க, தீன் என்ன, உன்னுடைய ரப்பு யார் கேட்ட பிறகு மூணாவதாக மா தகூலு ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுல் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகம் ஏன் காட்டப்படுகிறது தெரியுங்களா? அங்கேயும் இருட்டுல தன்னந்தனியா எல்லா உறவுகளும் பிரிஞ்சு துஆ செஞ்சுட்டு போயிட்டாங்களே, இனி யார் என்ற ஒரு வெறுமை வந்து நிற்கிற போது நான் உனக்கு இருக்கும்பா என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருவுருவம் காட்டப்படுகிற போது நமக்கு ஒரு ஆறுதல் கிடைப்பதற்காக அல்லாஹ் செய்திருக்கிற ஏற்பாடு. கடைசி வரை கபரிலும் மஹ்ஷர் பெருவழியிலும் நமக்கு துணை நிற்க போகுவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கடைசி வரை பிரியாமல் இருப்பவர்கள் மீது அளவு கடந்து பிரியம் வர வேண்டும். இடையில் பிரிந்து போகுபவர்கள் மீது அளவோடு பிரியம் இருக்க வேண்டும் என்பதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு மகத்தான செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு நம்மீது பிரியம் வைத்தார்கள். தன்னுடைய மனைவியை விட, பிள்ளைகளை விட, மற்ற எல்லாரை விடவும் எல்லோர் மீதும் பிரியம் இருந்தது. ஆனால் அந்த எல்லையை, பிரியத்தை ஒரு லிமிட்டாகத்தான் வைத்துக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவு கடந்த பிரியம் என்பது இந்த உம்மத்தின் மீது இருந்தது. ஆதாரத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு அல்லாஹும்ம ஃபில் ஆயிஷா மா தகத்தமத் மின் தம்பிஹா வ மா தஅக்கரத், ஆயிஷாவுடைய முன் செய்த பின் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் புலகாங்கிதம் அடைந்து மகிழ்ச்சியின் எல்லைக்கு சென்று சிரிக்கிறார்கள். ஏன் சிரிக்கிற? மா அல்லாஹ்க, உன்னை சிரிக்க வைத்த விஷயம் என்ன? சொன்னாங்க, எனக்காக நாயகமே நீங்க துஆ செஞ்சிருக்கீங்க, என் பாவம் மன்னிக்கப்படும் நீங்க துஆ செஞ்சிருக்கீங்க, அப்ப நான் எப்படி சிரிக்காம இருக்கு? எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம்.
திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு ஒரு முறை ஒரு துஆன்னு சொன்னா ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் என் உம்மத்துக்கு துஆ செய்யறேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிரியத்தை மனைவியை விடவும் கூடுதலாகத்தான் நம்மீது காட்டி இருக்கிறார்கள் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மீது காட்டிய அளவு கடந்த பிரியத்திற்கான ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி. எத்தனை விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எந்த இடத்தில் மறந்தார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். நாம் என்ன நினைக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது நம்முடைய பெற்றோரை விட, நம்முடைய பிள்ளைகளை விட, உலகத்துல மனைவி மக்கள் மற்ற எல்லாத்தை விட அளவு கடந்த பிரியம் உள்ளவராக நான் ஆகாத வரை உங்க ஈமான் முழுமையடையாது, நீங்க பூர்ணமான ஈமான் கொண்டவராக ஆக முடியாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மேல நாம பெற்றோரை விட, மனைவியை விட, எல்லாத்தை விட அளவு கடந்த பிரியம் வைக்கணும் அப்படின்னு பார்க்கிறது இது ஒரு கோணம். அதன் ஹதீஸினுடைய மறுபக்கம் என்னவென்றால், நெகட்டிவாக அதை மாற்றி யோசிப்பது என்பதை போல யோசிப்பதாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி மக்கள் குடும்பம் எல்லாரையும் விடவும் நம்மை அந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள் என்பது பொருள். எனவேதான் நான் உங்களை இவ்வளவு நேசிக்கிறேன், அதே அளவுக்கு நீங்களும் என்ன நேசிக்கணும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரியம் என்பது நம்முடைய தாயை நேசிப்பதை போலவோ, அண்ணன் தம்பிகளை நேசிப்பதை போலவோ, நம்முடைய பிள்ளைகளை நேசிப்பதை போலவோ ஒரு சராசரியான பிரியமாக இருக்கக்கூடாது. ஏன் உச்சகட்டமாக உலகத்தில் எல்லாத்தை விடவும் ஒவ்வொருவருக்கும் தன் உயிர் மீது பிரியம் இருக்கும். ஆனா அந்த உயிரை காட்டிலும் பிரியம் ஒன்று இருக்கிறது என்றால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வர வேண்டும். நாம் ஈஸியா சொல்லிடலாம், உயிரினும் மேலான நபிகள் நாயகம் சொல்றதுக்கு ஈஸி, அதை செயல்படுத்த வேண்டிய தருணம் வந்தால் நிரூபிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஈமானுக்கான அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உயிரினும் மேலான நபிகள் நாயகம்னு வார்த்தை அல்ல, அதை வாழ்ந்து காட்டுவதற்கான சந்தர்ப்பங்களை அல்லாஹ்வே ஏற்படுத்தினார். யோசிச்சு பாருங்க, முன்னாடி வாழ்ந்த நபிமார்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு வேதனை, ஒரு சோதனை வருகிற போது ஒரு கட்டத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கடலை பிளந்து கரும் காற்றை வீச செய்து இடி முழக்கத்தை கொடுத்து இப்படி எல்லாம் நபியையும் நபியினுடைய கௌமையும் கூட்டத்தையும் அல்லாஹ் காப்பாற்றினானே, அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் பத்ரு, உஹது, கந்தக் என்ற போரை எல்லாம் சந்திக்கணும்? அப்படி ஒரு சூழலை ஏன் அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும்? ஒவ்வொரு முறையும் ஒரு அபாபில் பறவை அனுப்பியோ அல்லது வேறு ஏதாவது மாற்றி ஏற்பாடு செய்தோ அல்லது கடுமையான காற்றை வீச செய்தோ அல்லது கடுமையான மழையை பொழிய செய்தோ எதிரிகளை அழித்திருக்கலாம் அல்லவா? அப்படி செய்யாமல் ஒவ்வொரு போரிலேயும் 313 சஹாபிகள் கடுமையான வெயில் பொழுதில் ரமலான் காலத்தில் பசி பட்டினியோடு நோன்பு நோட்ட நிலையில் அப்படி கொண்டு வந்து நிக்க வச்சு ஏன் இப்படி ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான்? ரசூல் மேல உங்க உயிருக்கு மேலாக பிரியம் இருக்கிறது வார்த்தையால் அல்ல, நிரூபித்து காண்பீர்கள். இந்த போரின் போது, உஹது போரின் போது 70 சஹாபிகள் ஏன் ஷஹீதாக வேண்டும்? அல்லாஹ் பார்த்து ஏதாவது ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்திருக்கலாம்ல, அப்படி செய்யல. போரில் கலந்து கொண்டு உயிரை துறப்ப ஒரு சூழலை ஏற்படுத்தி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஒவ்வொரு அம்பாக வருகிற போது தல்ஹா இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு தொடர்ந்து வருகிற அன்பை எல்லாம் கேடயத்தை வைத்து வாளை வைத்து தடுத்து 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 பார்த்து ஒரு கட்டத்தில் அவர்களால் அந்த வாளின் கேடயம் எல்லாம் கீழே விழுந்து விடுகிற போது வருகிற அம்பை எல்லாம் தன் கைகளிலேயே தாங்கி 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 ஒவ்வொரு அம்பும் கைகளிலேயே குத்தியது. கடைசியில் ஒரு கட்டத்தில் அந்த கை செயலிழந்து போன நிலையிலேயே அவருடைய வாழ்க்கை கடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடமாடுகிற ஷஹீத், ஷஹீதுன் யம்ஷி அலா வஜ்ஹில் அர்த், பூமியின் மேற்பரப்பில் வாழுகிற நடமாடுகிற ஷஹீத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பெயர் சொன்னாங்களே, இப்படி ஏன் அப்படி செய்யணும்? அல்லாஹ் பார்த்து அந்த அம்பு எரியப்படாமல் அல்லது அம்பை தடுக்கிறதுக்கு ஏதாவது மாற்றி ஏற்பாடு செய்திருக்கலாம் அல்லவா? இதல்ல, உயிருக்கு உயிராக உங்கள் உயிரை விட ரசூலை நேசிக்கிறீர்கள் என்றால் நிரூபியுங்கள். அதற்குத்தான் பத்ர், உஹது, கந்தக் என்ற போர்களும் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிகழ்த்தி காட்டினான். எனவே பிரியம் என்பது அது வார்த்தையால் சொல்வதல்ல, ஃப்ரெண்ட் இன்டீட் என்று சொல்வார்களே, உண்மையிலேயே பிரியம் இருக்கிறது, நட்பு இருக்கிறது என்றால் அது தேவை வருகிற போது நிரூபிக்க வேண்டும் என்பதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் வைத்திருக்கிற பிரியம் என்பது அது வாயால் சொல்லிக் கொள்வதல்ல. ரசூலுடைய பெயரை கேட்டவுடன் நம்முடைய கல்வில் துடிப்பு வர வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே கண்கள் கலங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரையும் வரலாற்றையும் கேட்கிற போது நம்முடைய இதயத்தில் ஒரு துடிப்பு நம்முடைய கல்வில் மேலோங்க வேண்டும். அதுவெல்லாம்
ஈமானிய உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை பெருக்கிக் கொள்வதற்கு தான் மீலாது விழாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை இப்படித்தான் வெளிப்படுத்த வேண்டும் என்று மட்டுப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் இல்லை. பிரியம் என்று வந்துவிட்டால் அந்த பிரியத்தை பல கோணங்களில் வெளிப்படுத்தலாம். மௌலித் ஓதுவதும் ரசூலின் பிரியம், ஸலவாத் ஓதுவது ரசூலின் பிரியம், ரசூலின் பெயரால் சதகா செய்வது ரசூலின் பிரியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான கந்தூர் நடத்துவது, உணவுகளை வழங்குவது, ஏழைகளை கண்ணியப்படுவது ரசூலின் பிரியம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் வெளிப்படுத்துவார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் மனைவி இவர்கள் ஒருவர். அபூ சுஃபியான் ரலியல்லாஹுடைய மகளார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்ப அபூ சுஃபியான் இஸ்லாமை ஏற்காமல் இருந்தார். அன்றைக்கு வந்தார், தந்தை தன் மகளை பார்க்க வந்தார். அதுவரை அவர் இஸ்லாமை ஏற்காமல் இருந்தார். ஒரு பாய் விரித்திருந்தது. வந்தவர் தன் மகளை பார்க்க வந்தவர் திடீர்னு உட்கார வந்தார். பாயை சுருட்டி வச்சுட்டார். ஏமா, நான் உங்க தகப்ப வந்திருக்கேன். இல்ல அதெல்லாம் சரிதான், இந்த பாயில உட்காரக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, இது ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த பாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருந்த அன்பு அவர்களை எப்படி தூண்டுகிறது என்றால், இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன், முஷ்ரிக்குகள் எல்லாம் நஜீஸ் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே நீங்க என் தகப்பனா இருந்தாலும் இந்த பாயில உட்கார்ற தகுதி உங்களுக்கு இல்ல தந்தையே என்று தந்தையை பார்த்து ஒரு மகள் பேசுகிறார். இதுவெல்லாம் பிரியத்தினுடைய உச்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல் எந்த பல் உடைந்தது என்று தெரியாமல் உவைசுல் கர்னி ஒவ்வொரு பல்லாக உடைத்துக் கொண்டார்களே, அப்படி உடைக்க சொல்லி ரசூல் சொன்னாங்களா? இந்த கேள்வியும் வருவதற்கு வாய்ப்பில்லை. பிரியம் வந்து விட்டது என்றால் அந்த பிரியம் அவர்களை அப்படியெல்லாம் செயல்பட தூண்டும். அதற்கு இப்படித்தான் அன்பை வெளிப்படுத்த வேண்டும், மீலாதின் வழியாகத்தான் பிரியத்தை வெளிப்படுத்த வேண்டுமாங்கிற கேள்வி அர்த்தமற்றது. மஹப்பத் என்று வந்துவிட்டால் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வகையில் தூண்டும். துன்னூன் மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தால் அப்படி நான் சதகா செய்வேன். என் ஹபீபு பிறந்தாங்க, அந்த உம்மத்தை நான் பிறந்திருக்கேன் என்று சொல்லியே சதகா செய்வேன். அது நன்றி உணர்ச்சியின் வெளிப்பாடு. யோசித்து பாருங்கள், எத்தனை நபிமார்கள் இந்த உம்மத்தில் பிறக்க வேண்டும் ஏங்கியதாக வரலாற்று குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த உம்மத்தில் பிறக்க வேண்டும் என்ற அப்ளிகேஷனா போட்டோம். முன்னால் கேட்டு ஆலமுல் அர்வாஹில் கேட்டா நாம் இங்கே வந்தோம். யாரோ ஒரு தாய் தகப்பனுக்கு எங்கோ பிறந்திருக்க வேண்டியவர்கள் நம்மை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கரிமாவை சொல்வதற்கு தகுதியாய் நம்மை தேர்வு செய்தானே. நமக்கு அந்த தகுதியே இல்லை என்றாலும் தகுதி உள்ளவங்களாக ஆளாக்கினானே, இதற்கு என்ன நன்றி நாம் பகரம் செய்ய முடியும்? யோசித்து பாருங்கள். மஹப்பத் என்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில். இப்னு உமர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல ஏறி இறங்கிட்டாங்கன்னா அது தொட்டு தொட்டு தன்னுடைய முகமெல்லாம் தடவி கொள்வாங்க. அது மஹப்பத்தின் உச்சம். ஒவ்வொருவரும் அவர் கால்ல இப்னு உமர் ரலியல்லாஹு கால் அமர்ந்து திடீரென்று கால் விரித்து தூங்கி கொண்டதென்றால் உடனே உதறி விட்டு உடனே யா முஹம்மதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லுவாங்க, சரியா போயிடும். இதுவெல்லாம் பிரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் அணுகினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவது அதுவும் பிரியத்தின் ஒரு வகைதான். அப்ப அது மட்டும்தான் பிரியம் என்பதல்ல. பிரியம் என்று ஒருவருக்கு வந்துவிட்டால் அந்த பிரியத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணங்களில் அணுகுவார்கள். ஆசிம் நானோத்வி ரஹிமஹுல்லாஹ் சுதந்திர போராட்டத்தினுடைய துவக்க காலத்தில் ஆங்கிலேயர்கள் கைது வாரண்ட் பிடிச்சாங்க. அவர் எப்படி எங்க இருந்தாலும் பிடிச்ச அரசு வாரண்ட் எல்லோரும் தேடுகிறார்கள். இவங்க வெளியில போனா பிடிச்சிருவாங்க. ஒரு முக்கியமான தேவபந்தினுடைய முக்கிய கலாசாலை நிறுவனர், ஃபவுண்டர் அவர் வெளியில போனா பிடிச்சிருவாங்க. எல்லோரும் தயவு செஞ்சு இங்கே தங்க வீட்டிலே வச்சு அவரை பாதுகாப்பு கொடுத்தாங்க. 3 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 4வது நாள் வெளியில போறேன், உயிருக்கு ஆபத்து, அரெஸ்ட் பண்ணிடுவான் ஆங்கிலேயன். இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌர் கோகையில 3 நாள் தான் தங்கினாங்க. 3 நாள் தான் தங்கினாங்க, மறைந்திருந்தார்கள். அதன் பிறகு வெளியே போயிட்டாங்க. ரசூலுடைய சுன்னத்துக்கு 3 நாள் மறைந்திருந்தாச்சு. 4வது நாள் வெளியில போறேன். இது எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான அந்த பேரன்பு அவர்களை அப்படியெல்லாம் யோசிக்க வைத்தது. அப்ப பிரியம் என்று வந்துவிட்டால் அவர்களே தான். அவர்களுக்கு பச்சை நிறத்திலான ஒரு காலணியை ஒருவர் அன்பளிப்பு செய்கிறார், போடவே இல்லை. அன்பளிப்பு கொடுத்ததை கண்ணியப்படுத்தணும், சரிதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த குபாவுடைய நிறம் பச்சை, அந்த கடல்ல இருக்கிற காலணியை போடுறதுக்கு எனக்கு மனசு வரல, அது ஏற்க முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பின் வெளிப்பாடு. அவுரங்கசீப் பாதுஷாவுடைய பணியாளருக்கு பேரு வெறும் முழு பேரு முஹம்மது அப்படின்னு பேரு.
ஒரு தடவை ஏய் அப்படின்னு கூப்பிட்டார். எப்பவுமே அன்போடு பிரியமாக முஹம்மத் வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அன்னைக்கு பார்த்து ஒரு நாள் முஹம்மத் என்று கூப்பிடாம வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்களுடைய அத்தா பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. அவருக்கு என்ன ஆச்சோ தெரியலையா, அரசர் என் மேல ஏதோ கோபமா இருக்காரா? வந்தார். எப்பவுமே அன்போடு பிரியமா என் பேரை சொல்லி கூப்பிடுவீங்களா, இன்னைக்கு ஏன்? இங்க பாரு, உன் பேர் வெறும் மொட்டையா முகம்மதுன்னு இருக்கு. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயர் வெறும் பெயராக முகமது அபூபக்கர் என்றோ முகமது உமர் என்றோ முகமது ஏதாவது சேர்த்து வைக்கப்பட்டிருந்தா அந்த பெயரை கூட சேர்த்து சொல்லலாம். பெரும் ரசூலுல்லாஹுடைய அந்த திருநாமம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் எப்பவுமே அந்த பெயரை ஒது இல்லாம சொல்ற பழக்கமே இல்லை. அந்த கண்ணியத்தை உணர்ந்து அந்த சமயத்தில் ஒது இல்லாமையால் நான் இப்படி கூப்பிட வேண்டி நேர்ந்தது என்று மன்னிப்பு கேட்டார்கள். ரசூலுல்லாஹுடைய பெயரை ஒது இல்லாம சொல்லக்கூடாது என்று மார்க்கத்தில் சட்டம் இருக்கிறதா? இல்லை. அது அவர்களுக்கான பிரியம். ரசூல் மீது அவர்களுடைய அந்தஸ்து பிரியத்தை அவர்கள் உணர்ந்ததால் அவ்வாறு நடந்து கொண்டார்கள். நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஒரு மனிதரின் இதயத்தில் ஆழ பதிந்து விட்டால் அந்த பிரியம் அவரை அப்படி எல்லாம் தூண்டும். ஒருவரை சதகா செய்ய தூண்டும், ஒருவரை ரசூல் மீது புகழ் பாட தூண்டும், ஒருவரை ரசூலுக்காக தன்னை அர்ப்பணிக்க தூண்டும். அந்த பிரியத்தை இப்படித்தான் வடிவமைத்து இப்படித்தான் வெளிப்படுத்த வேண்டும் என்று மட்டுப்படுத்துவது என்பது அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் நம்முடைய கல்வில் உயிரை விடவும் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த மஹப்பத்தை வளர்த்துக் கொள்வதற்கான நாட்கள் தான் இந்த நாட்கள். அந்த மஹப்பத்தை எந்தெந்த வகையில் நாம் வெளிப்படுத்த முடியுமோ ஸலவாத்து ஓதுவதன் வழியாய், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை வெளிப்படுத்துகிற வரலாறுகளை வாசிப்பதன் வழியாய், அந்த பயான்களை கேட்பதன் வழியாய், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்தையும் கேட்டு கேட்டு அவைகளை செயல்படுத்துவதன் வழியாய் ரசூலுடைய மஹப்பத்தை நம்முடைய கல்வில் பதிய வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். என்றைக்கேனும் ஒரு நாள் கபருக்கு செல்ல இருக்கிறோம், அந்த திருமுகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அவர்களை பார்க்கிற போது சந்தோஷமாய் என் உம்மத்து என்று சொல்கிற அமைப்பில் நம்முடைய உருவத்தையும் தோற்றத்தையும் செயல்பாடு நடவடிக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்கிறதா இல்லையா? யாரை பார்க்கிறோமோ இல்லையோ, யாரெல்லாம் நம்முடைய ஜனாசாவிற்கு வரப்போகிறார்களோ இல்லையோ, ஒன்று மட்டும் உண்மை, கபருக்கு நாம் போக இருக்கிறோம், அந்த திருமுகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். நீங்க என் உம்மத்துன்னு ரசூல் சொல்வது ஒரு பக்கம், யார் ரசூலுல்லாஹ் நான் உங்க உம்மத்துன்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய தகுதியை மேம்படுத்திக் கொள்வது அவசியமா இல்லையா? மஹ்ஷர் பெருவழியில் அத்தனை கோடி பெருமக்களுக்கு மத்தியில் நாமும் ரசூலுடைய கரம் பிடிக்க வேண்டுமானால் கரம் பிடிக்கிற அளவுக்கு நம்முடைய தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இல்லையா? அந்த தகுதியை வளர்த்துக் கொள்வதற்கும் மஹப்பத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதங்களில் பலவாறான விஷயங்கள் எல்லாம் இந்த உம்மத்தில் நம்முடைய முன்னோர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. எனவே அவைகளை வேறு மாறியாக ஷிர்க் பித்அத் என்ற வார்த்தைகளை எல்லாம் தவிர்த்து இந்த போன்ற நல்ல நடைமுறையை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த முற்படுவோம். இந்த மாதத்தில் இனி என்னுடைய வாழ்க்கையில இந்த மாசத்திலிருந்து இனி என்னுடைய மௌத்து வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு சுன்னத்தை நான் இனி மௌத்து வரைக்கும் நான் கடைபிடிப்பேன் என்று ஒரு வைராக்கியம் எடுக்கலாம். இந்த ஒரு சுன்னத்தையாவது என்னுடைய மௌத்து வரை கடைசி வரைக்கும் விட மாட்டேன், ஒரு வைராக்கியம் எடுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்களில் ஏதாவது ஒரு குணத்தை பற்றி படித்து அந்த குணத்தை நான் இனி என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் நடைமுறைப்படுத்துவேன். ஒரு உறுதி பிரமாணம் எடுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒவ்வொரு நாளும் இவ்வளவு ஸலவாத்துக்களை ஓதுவேன், ஒரு உறுதி பிரமாணம் எடுக்கலாம். ரசூலை பற்றி 4 பேருக்கு நான் சொல்லாமல் நான் இருக்க மாட்டேன், உறுதி எடுக்கலாம். இப்படியெல்லாம் நம்முடைய நேரங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான மஹப்பத்தை அவர்கள் சந்தோஷப்படுகிற அமைப்பில் நாம் மாற்றிக்கொள்வதற்கு தான் இந்த மாதத்தினுடைய செயல்பாடுகள். அல்லாஹ் அப்படிப்பட்ட தௌஃபீக்கை அருள் புரிவானாக.